Hello everyone, welcome to TAF IAS Academy. இந்த வீடியோவில் ஏப்ரல் 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி டெலகிராம் ஆப்பில் TAF IAS Academy சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பைலிங்குவல்ஸ் பார்ட்டிஸ் போயிட்டுருக்கு. அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்னைக்கு டேரெக்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அப்பயும் போல் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸ் இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்ஸ் பார்த்துட்டு போவோம். அதேமாதிரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Keep your mind fixed on what you want in life, not on what you don't want அப்படிங்கிறாங்க, சரியா? அதாவது keep your mind fixed on what you want in life. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அதில் தான் நம்மளுடைய கவனம் முழுக்க இருக்கணுமே தவிர தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாதுன்னா கவனத்தை செலுத்தக்கூடாது, சரியா? ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதும் அதை பற்றி அதிகமாக பேசுகிறதுமா இருப்போம். அப்படி பண்ணாமல் நம்மளுக்கு எது வேணுமோ, நம்மளுடைய நோக்கம் எதுவோ, நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய ஆம்பிஷன் எதுவோ அதை பற்றி மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையும் செயலும் எல்லாமே இருக்கணுமே தவிர தேவையில்லாத பற்றி என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூட கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அதான் என்ன சொல்கிறாங்க, கீப் யுவர் மைண்ட் ஃபிக்ஸ்ட் ஆன் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். உங்களுக்கு எது தேவையோ அதில் தான் உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் மைண்ட் எல்லாமே இருக்கணும். நாட் ஆன் வாட் யூ டோன்ட் வாண்ட். உங்களுக்கு எது தேவையில்லையோ என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கோட்ஸ், ரைட்? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே என்ன அப்படின்னா வேர்ல்டு புக் டே அப்படிங்கிற ஒரு டேவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? வேர்ல்டு புக் டேன்னு சொல்லலாம், இல்லை வேர்ல்டு புக் டே அண்டு காப்பிரைட் டேன்னு சொல்லலாம், சரியா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தினம் தான், ஒரே டே தான். என்றைக்கு இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஏப்ரல் 23 இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உலக புத்தக தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு புக் டேவை நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம், சரியா? அண்ட் எதுக்காக இந்த ஒரு டேவை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, சரியா? ஒரு காலத்தில் வந்து பொழுதுபோல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புத்தகத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிப்பது அந்த குறைஞ்சு நிறையா வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேப்டாப், இல்லை கம்ப்யூட்டர், இல்லை ஒரு தியேட்டர், இந்த மாதிரி டிஜிட்டல் வந்து அதனுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுனால புத்தகத்தினுடைய வாசிப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ அந்த புத்தக வாசிப்பு, புக் ரீடிங்கோட ஹேபிட்டு, அதை பற்றின விழிப்புணர்வு, அதை பற்றின ஒரு அவேர்னஸை வந்து பீப்புள் கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தினத்தை அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தினுடைய பெரிய பெரிய ஃபேமஸான ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு இங்கிலீஷ் ரைட்டராக இருக்கார். அவன் நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. இவங்களை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு உலக புத்தக தினம் வேர்ல்டு புக் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், சரியா? அதாவது எப்படி வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சி வந்து ஒரு புத்துணர்ச்சி தரும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஆக்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி வந்து மனதுக்கு, நம்மளுடைய மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தர்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறதுல எது அப்படின்னா இந்த புத்தக வாசிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமானது, சரியா? ஸோ புத்தகம் வாசிக்கும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நிறைய தன்னம்பிக்கை வளரும் அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, சரியா? யாருக்கெல்லாம் வந்து அந்த புத்தக வாசிப்பு இருக்குதோ அவங்களாம் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வந்து விடாமுயற்சியோடு இருப்பாங்க, நிறைய தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுல சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டில் வந்து நான் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ அந்த புத்தகம் வாசிப்பு, புக் ரீடிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டிஜிட்டல் மீடியாவில் வந்து அதிகமான நேரத்தை செலவிடுவதை, அதிகமான நேரத்தை வந்து புத்தக வாசிப்புக்கும் நம்ம செலவிடணும். அதாவது பள்ளி புத்தகங்களையும் தாண்டி பொது அறிவு சம்மந்தப்பட்ட, இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இல்லை மற்றவர்களுடைய ஒரு இந்த வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய மாதிரி புத்தகங்கள் இருக்குது. அதை மாதிரி படித்து நம்மளுடைய அறிவை வந்து மேன்மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், சரியா? அண்ட் இந்த இயற்கான கருப்பொருள் தீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீட் யுவர் வே. ஸோ சின்னதாக வச்சுருக்காங்க. இந்த இயற்கான தீம் வந்து என்னது, ரீட் யுவர் வே அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம். அதாவது உங்களுடைய வழியில் வந்து வாசிங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்க பிடிக்குதோ அந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ரீட் யுவர் வே, உங்கள் வழியில் வாசியுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம், சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில முக்கியமான நபர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யார் அப்படிங்கிறத வந்து சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அது யார் யாருங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க? 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு, முன்னாள் வந்து ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த வெங்கையா நாயுடு கொடுத்துருக்காங்க.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மா சுப்பிரமணியம். இந்த பத்மா சுப்பிரமணியம்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, அதாவது பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட், பரதநாட்டியம் டான்ஸர் சொல்லலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி யார், இந்த பத்ம சுப்பிரமணியம். அவங்களுக்கும் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிந்தேஸ்வர் பதக்ங்கிறவர் ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லலாம், சோசியல் ரிஃபார்மிஸ்ட். அவர் வந்து இறந்துட்டார். போஸ்ட்மஸ்ன்னு இருந்துன்னா அவர் இறந்துட்டாங்க. அவர் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து ஒருவர் யாரோ இல்லை ஒரு மனைவியோ இல்லை அவங்களோட குழந்தைகளோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விருதை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிந்தேஸ்வர் பதக் இறந்ததுனால இந்த விருதை வந்து அவருடைய மனைவி என்ன பண்ணிக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. சரியா, ஸோ இந்த 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் அவார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. உஷா உத்துப், நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், இவங்க வந்து ஒரு ஃபீமேல் பிளேபேக் சிங்கர், அதாவது பின்னணி பாடகர்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீமேல் பிளேபேக் சிங்கர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி, சீதாராம் ஜிண்டால், இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு ரோஹன் போபண்ணாங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர் இவர். அண்ட் நாராயண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி சில நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதும் கிடச்சிருக்கு. சரியா, ஸோ இப்போ இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அவார்டு வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்களை தான் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பத்மா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட், பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம். யார், பத்மா சுப்பிரமணியம். சரியா, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சலீம். இந்த முகமது சலீமை பற்றி நம்ம ஒரு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு அவார்டு வந்து கிடச்சிருக்கு. சரியா, என்ன அவார்டு அப்படின்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் 2024, அதாவது 2024 வந்து சிறந்த புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த முகமது சலீம் அவருக்கு கிடச்சிருக்கு. எதுக்காக இவருக்கு அந்த மாதிரி ஒரு விருது கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனியம் கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு போர் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு பல ஏவுகணை தாக்குறதும், அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை தாக்கும். ஸோ நிறைய வந்து இதனால் வந்து ஏவுகணை தாக்குதல்கள் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, பீப்புள் வந்து பலியாகிறாங்க. அப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காசா ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த முகமது சலீம்கிற வந்து ஒரு ஃபேமஸான புகைப்பட கலைஞர். அங்கே வந்து நிறைய அந்த நடக்கிற அந்த சிச்சுவேஷன், மக்கள் எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, என்ன நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் ஒரு முக்கியமான புகைப்படம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ. சரியா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெண், ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. சரியா, அந்த குழந்தை வந்து இறந்த குழந்தை. அந்த இறந்த குழந்தைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லேடி வந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு தாய், ஒரு குழந்தை, 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இறந்து வந்து அந்த உடலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி வந்து வச்சுருக்காங்க. அந்த குழந்தையோட ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு உறவுக்கார பெண்மணி, ஒரு அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு விமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி அணிச்சு அழுகிறாங்க. சரியா, ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ரொம்பவே வந்து அந்த அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, போர் பதற்றமான சூழ்நிலையில் அங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது. ஸோ ஒரு உறவுக்கார பெண் வந்து அந்த குழந்தைய வந்து கட்டி பிடிச்சி அழுகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகி ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோவாக ஆயிடுச்சு. சரியா, ஸோ இந்த படத்தின் மூலமாக என்ன தெரியுதுன்னா அந்த போர் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஃபோட்டோ மூலமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ ஒரு போர் சூழலில் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் என்ன பண்ணலாம், தாக்குதல்கள் நடக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புகைப்படம் வெளிப்படுத்துது. சரியா, ஸோ இந்த புகைப்படத்தை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முகமது சலீம்ங்கிறவங்க. அதனால் இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2024க்கான வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. சரியா, இவர் ரியூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பத்திரிகையில் வந்து வேலை பார்க்குறாரு. சரியா, ரியூட்டர்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸான பத்திரிகையில் வேலை பார்க்குறாரு. 2003 வேலை பார்க்குறாரு. சரியா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் பேஸாக வச்சுருக்கக்கூடிய வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஃபவுண்டேஷன், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. சரியா, ஓகே ரைட். இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா முகமது சலீம்ங்கிறவங்க வந்து இந்த ஆண்டுக்கான 2024 ஆண்டுக்கான வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்து அவர் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக டேக்கிங் பிக்சர் ஆஃப் எ பாலஸ்தீனியன், அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலஸ்தீனியன் விமன். சரியா, பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு விமன் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராடில் த பாடி ஆஃப் 5-year-old சைல்டு இந்த
காசா ஸ்ட்ரிப். அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கும், இறந்துருச்சு. அந்த போர் சூழலில் வந்து ஏவுகணை தாக்குதல்களோ இல்லை துப்பாக்கி சூழலே வந்து எப்படி ஒரு வகையில் வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. அந்த குழந்தைய வந்து கட்டி அணைச்சு அழுகிற மாதிரியான ஒரு புகைப்படம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ அந்த காசா ஸ்ட்ரிப்பில் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சலீம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல், ஒரு பத்திரிகை 2003 என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்கன்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஃபவுண்டேஷன். இவங்களோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஆம்ஸ்டர்டாமில் இருக்குது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சிப்ரி ரிப்போர்ட். ஸோ நம்ம இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே சிப்ரி ரிப்போர்ட் ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா, அதாவது உலகத்திலே வந்து அதிகமான எந்த நாடு வந்து ஆயுதங்களை இறக்குமதி பண்ணுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தோம். சரியா? எந்த கண்ட்ரி வந்து ஆர்ம்ஸை இம்போர்ட் பண்ணுறதுல யாரெல்லாம் டாப்பில் இருக்கா பாட்டமில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இந்தியா தான் என்ன இருக்குது, டாப்பில் இருக்குது. அதாவது இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து ஆயுத இறக்குமதியில் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல யார் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். சரியா? அண்ட் இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிப்ரி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன். சரியா? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட், இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரெண்ட்ஸ் இன் வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் 2023. அதாவது 2023 வந்து இராணுவத்துக்காக அதிகமான செலவு செய்த நாடுகளுடைய பட்டியல் தான் என்னது இந்த ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 2023 எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து மிலிட்ரிக்காக வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கா அப்படின்னா யூஎஸ்ஏ. ரைட்? ஸோ யூஎஸ்ஏ வந்து அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இந்த இராணுவத்துக்காக வந்து அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கிறதும் இல்லை மிசைல்ஸ் கண்டுபிடிக்கிறதும் இந்த மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவது வந்து சைனா இருக்காங்க, மூணாவது ரஷ்யா, அண்ட் இந்தியா இந்த இடத்துல எத்தனை இருக்குது, 4வது இடத்துல இருக்குது. சரியா? அண்ட் 5வது இடத்துல சவுதி அரேபியா இருக்குது. ரைட்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2443 பில்லியன் யூஎஸ் டாலர், 2443 பில்லியன் யூஎஸ் டாலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆயுதத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சுக்குது. ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ஆண்டு வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 9 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக கடந்த 9 வருஷமாக தொடர்ச்சியாக வந்து வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதத்துக்காக அதாவது ஆர்ம்ஸுக்காக வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அதாவது ஆயுத உற்பத்தியை பெருக்கிறதுக்காக அதுக்கு செலவு பண்ணுறக்கூடிய அந்த பணம் வந்து அதிகமாகிட்டு இருக்க கடந்த 9 ஆண்டுகளில். சரியா? இதுதான் வந்து இந்த ஒரு சூழல் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் வந்து இந்த ஒவ்வொரு நாடுகளும் இவ்வளோ தூரத்துக்கு அதை செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், போன நியூஸில் பார்த்தோம், இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு போர் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் அந்த மாதிரி ஒரு போர் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர் சூழல் ஒரு சில இடங்களில் உலகத்தில் நடக்கிறதுனால ஸோ அவங்கவுங்க நாடுகள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நாடுகளை ஒரு தற்காப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதத்தை வந்து பெருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா, இந்தியா, சவுதி அரேபியா இந்த 5 கண்ட்ரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 61% ஆஃப் த வேர்ல்டு மிலிட்ரி ஸ்பெண்டிங். அதாவது உலகத்தில் வந்து மொத்த நாடுகள் வந்து இராணுவத்துக்காக செலவு செஞ்ச தொகையில் வந்து இந்த ஒரு 5 கண்ட்ரிலேருந்து மட்டுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னா 61%, 61% மட்டும் இந்த ஒரு 5 கண்ட்ரிலேருந்து மட்டும் வந்திருக்கு. சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த 5 கண்ட்ரி அதிகமாக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து இராணுவத்துக்காக செலவு பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரியும். அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே 50%க்கு மேலே போயிடுச்சு. 61% வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரியா? அண்ட் இந்தியா வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் 2023 வந்து ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னா $83.6 பில்லியன், 83.6 பில்லியன் டாலர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்தியா நம்ம நாடு மட்டும் இந்த ஆயுதத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம். சரியா? அண்ட் சிப்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1966 வந்து உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சோல்னா, அதாவது ஸ்வீடனில் வந்து சோல்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சிப்ரி அப்படிங்கிற ஹெட் குவார்ட்டர் இருக்குது. சரியா? ஓகே, ரைட். ஸோ அந்த சிப்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் 2023 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து டாப் 5 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் யூஎஸ்ஏவும், செகண்ட் சைனா, தேர்டு ரஷ்யா, இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது, அண்ட் சவுதி அரேபியா வந்து 5வது இடத்துல இருக்குது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் எலெக்ஷன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த ஒரு பிரசிடெண்ட் தான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதாவது சாதாரண வெற்றி அப்படிங்கிறது கிடையாது, மாஸ் வெற்றி அப்படிங்கிற சொல்லலாம். சரியா? ஸோ இவர் வந்து சைனாவுக்கு வந்து அதாவது ப்ரோ சைனா அண்ட் ஆன்டி இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர். சைனாவுக்கு ரொம்ப ஆதரவாகவும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப எதிரியாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாலத்தீவு பிரசிடெண்ட் யார் அப்படின்னா முகமது மொய்சு அப்படிங்கிறது தான் அந்த மாலத்தீவு பிரசிடெண்ட். சரியா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் அந்த ஒரு கட்சியை வந்து தலைமையை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் பிஎன்சி அப்படிங்கிறதுக்கும் அண்ட் இன்னொரு பார்ட்டியான மாலத்தீவியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இந்த ஒரு 2 கட்சிகளுக்குமே சரியான கடுமையான போட்டிகள் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகமது மொய்சு சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் பிஎன்சி கட்சி வந்து ரொம்ப எமர்ஜென்ட் விக்டரியஸ் பெரும்பாலான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிது. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா அந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் வச்சுருப்பாங்க. ரைட்? இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டும் பேர் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குது. ரைட்? இப்போ அந்த மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மஜ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? மஜ்லி, விச் இஸ் த கண்ட்ரிஸ் லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அண்ட் ப்ரோ சைனா அண்ட் ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட்ஸ், அதாவது சைனாவுக்கு ரொம்ப ஆதரவாகவும் இந்தியாவுக்கு வந்து சமீப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக எதிராக வந்து செயல்படுறதுல இவருடைய போக்கு வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நியூஸ் பேப்பரில் படித்து தெரிஞ்சுப்போம். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலத்தீவில் கிட்டத்தட்ட 1079 கோடி மதிப்பீட்டிலான ஒரு சுற்றுலாத்தலங்களும் மற்ற துறைகளையும் வந்து முதலீடு செய்யப்படும் அப்படிங்கிறது வந்து சைனா வந்து மாலத்தீவுக்கு ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது மாலத்தீவை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறதுல சைனாவோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அது எவ்வளோவா? 1079 crore 1079 கோடி வந்து சைனா வந்து மாலத்தீவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி சைனாவுடைய வந்து அந்த ஆதிக்கம் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அதிகமாகிட்டே இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவும் என்ன பண்ணணும், அதற்கு சம்மந்தமாக வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய அந்த இந்தியாவோட செக்யூரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஒரு நியூஸ்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மாலத்தீவ் எலெக்ஷனில் வந்து யார் வின் பண்ணா அப்படிங்கிறது முகமது மொய்சு. சரியா? ஸோ இவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் தான் ஆல்ரெடி இருந்தார், இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, இவர் தான் விக்டரி எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2024 டொரண்டோ கனடா. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் காம்படிஷன், அதாவது கேண்டிடேட் 2024 அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. இது வந்து எதுக்காக இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்கன்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து அந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் லீடிங்கில் இருக்கவங்களோட போட்டி போடுறதுக்காக அதில் செலக்ட் ஆகிறதுக்காக ஒரு காம்படிஷன் நடத்துனாங்க, கனடாவில் நடந்துட்டு இருந்தது. சரியா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பர்டிகுலராக தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை பூர்வீகமாக கொண்ட டி குகேஷ் அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் தான் பார்த்தீங்கன்னா இளம் வயது வீரர், அதாவது 17 வயசு தான் ஆகுது. 17 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியா? அதான் யங்கஸ்ட் சேலஞ்சர் இன் ஹிஸ்ட்ரி டு குவாலிஃபை ஃபார் த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பை டிஃபீட்டிங் ஹிகாரு நகமுரா ஆஃப் தி யூஎஸ்ஏ. அதான் அமெரிக்கா வச்சிருந்த இந்த ஹிகாரு நகமுரா வந்து தோக்கடிச்சு என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்ட் ரைட், அண்ட் ஹி வில் கம்பீட் வித் த டிங் லெரன் ஆஃப் சைனா இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் 2024. ஸோ இந்த இதில் அவர் ஜெயிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நடக்க போகிற அந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் 2024 வந்து சைனாவை சேர்ந்த டிங் லிரன் அவரோட என்ன பண்ண போகிறாருன்னா இவர் வந்து போட்டி போட போகிறாரு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு செகண்ட் இந்தியன் யார் பண்ணியிருக்காங்க, இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணியிருந்தாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்து 2014 வந்து வின் பண்ணார். சரியா? பட் அவருக்கு வந்து ஏஜ் வந்து ஜாஸ்தி. அப்போது ஃபஸ்ட்டு யங்கஸ்ட்டு ஒரு 17 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு சாதனை கிரியேட் பண்ண இந்த டி குகேஷ் தான் யாருன்னா ஃபஸ்ட் இந்தியன் அண்ட் செகண்ட் இந்தியன் டு வின் தி அவார்டு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட்? ஸோ இவர் தான் வந்து டி குகேஷ். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக அமெரிக்கா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். வேர்ல்டு புக் டேன்னு சொல்லலாம்,
இல்லை வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஏப்ரல் 23 நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது புக் ரீடிங், அந்த புத்தக வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை வந்து பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், அதோட விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி இயர் ஏப்ரல் 23 என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இந்த இயருக்கான தீம் வந்து பார்த்திங்கன்னா ரீட் யுவர் வே, அதாவது உங்கள் வழியில் வாசிங்கள் அப்படிங்கிறதான் வந்து இந்த இயருக்கான தீம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் 2024 வந்து ரீசெண்டாக பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு வந்து ஒரு 3 பேருக்கு கிடச்சிருக்கு. வெங்கையா நாயுடு அண்ட் பத்மா சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்ஸர், அவங்களுக்கு இந்த பத்ம விபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சேவகர் சொல்லக்கூடிய பிந்தேஸ்வர் பதக், இவர் இறந்துட்டார். ஸோ இந்த அவார்டை வந்து அவருக்கு பதிலாக வந்து அவருடைய ஒய்ஃப் மனைவி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க. அண்ட் பத்மபூஷன் அவார்டு வந்து உஷா உத்துப், இவங்க வந்து ஃபீமேல் பிளேபேக் சிங்கர். அண்ட் மிதுன் சக்கரவர்த்தி, சீதாராம் ஜிண்டால், இவங்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஹன் போபண்ணா, இவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை சேர்ந்தவர், ஸ்போர்ட்ஸ் பர்சன். நாராயண் சக்கரவர்த்தி, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா முகமது சலீம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2024 வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் ரியூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஜேர்னல், ஒரு பத்திரிக்கையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடந்த அந்த போர் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா காசா ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய கையில் வந்து எடுத்துகிட்டு அழுகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுனால அந்த ஃபோட்டோ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அந்த போர் பதற்றம் எப்படிப்பட்ட சூழல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரியா? ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா முகமது சலீமுக்கு வந்து இந்த இயருக்கான ஃபேமஸ் பர்சன் ஆஃப் த இயர், அதாவது வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் 2024 அவார்டு வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? அண்ட் இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஃபவுண்டேஷனுடைய தலைமையிடாமல் ஆம்ஸ்டர்டம் இருக்குது, அங்கே தான் என்ன பண்ணுறேன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறேன். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்ரி ரிப்போர்ட். ஸோ சிப்ரியை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பேன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிப்போர்ட் வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் 2023, அதாவது 2023 வந்து இராணுவத்துக்காக அதிகமாக செலவு பண்ணப்பட்ட நாடுகளுடைய பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏ இருக்காங்க, செகண்ட் சைனா, தேர்டு ரஷ்யா, அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸில் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல சவுதி அரேபியா இருக்குது. சரியா? ஸோ இந்த 5 கண்ட்ரியுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து 61% ஆஃப் தி வேர்ல்டு ஆர்ம்ஸ் ஸ்பெண்டிங், அதாவது இராணுவத்துக்காக செலவு பண்ணதில் 61% வந்து இந்த 5 கண்ட்ரி மட்டுமே இருக்குது. ஓகே? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த இதில் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா $83.6 பில்லியன் தான் நம்ம இந்தியா கண்ட்ரி மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $83.6 பில்லியன் வந்து இராணுவத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முகமது மொய்சி அப்படிங்கிற வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. சரியா? ஸோ இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னா நேஷனல் பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎன்சி அப்படிங்கிற பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து ப்ரோ சைனாவும் ஆன்டி இந்தியாவும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன், அதாவது சைனாவுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப ஆதரவாகவும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிரியாகவும் இந்தியாவோட போக்கை வந்து எதிர்க்கிறவாகவும் இருக்கிறது தான் இந்த முகமது மொய்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவரே ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் மஜ்லிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி. சரியா? நம்ம எப்படி இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ சிமிலர்லி அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மஜ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபிடே கேண்டிடேட் 2024 டொரண்டோவில் அந்த கனடாவில் நடந்தது. ஸோ இந்த ஒரு சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் த யங்கஸ்ட் பர்சன் சேலஞ்சர் இந்த ஹிஸ்ட்ரி டு குவாலிஃபை ஃபார் த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. சரியா? ஸோ இவர் யார் டிஃபீட் பண்ணார் அப்படின்னா யூஎஸ்ஏ சேர்ந்த ஹிகாரு நக்கமோட்டா அப்படிங்கிறவரை டிஃபீட் பண்ணி இந்த ஒரு டைட்டில் இருந்திருக்காரு. இதன் மூலமாக வந்து ரொம்ப இளம் வயதிலே வந்து இந்த பட்டத்தை சூடியவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வெறும் 17 வயசு தான் இருந்தது. சரியா? அண்ட் இவர் தான் வந்து செகண்ட் இந்தியன் இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் இந்த இதை வின் பண்ணார். ஓகே? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.